நீங்க சட்டமன்றத்தில் ரத்தல் பற்றி கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு அடுத்த செகண்டே அதை நல்ல ஒரு தீர்வு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி என்னுடைய வாழ்த்துக்களை உடனே முதல்வருக்கு நான் தெரிவிச்சிருக்கிறேன். ஒரு அரசாங்கம் நல்ல விஷயத்தை தமிழ்நாட்டுக்காக தமிழக மக்களுக்கு முன்னெடுக்குதுன்னா அதை வரவேற்கின்ற முதற் கட்சி தேமுதிக தான். அதே நேரத்தில் ஏதாவது தவறுகள் நடந்தால் எதிர்க்கட்சியாக அதை சுட்டிக்காட்ட வேண்டியதும் நம்மளுடைய தேமுதிகவின் கடமை. இதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் வழியில தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே நிச்சயம் நிறைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்கேன். யாருக்கு? முதல்வருக்கு. அதை நீங்க கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா 717 மதுபான கடைகள் உடனடியா மூடி இருக்காங்க. அதே போல ஸ்கூல் பக்கத்துல, கோயில் பக்கத்துல இருக்கிற அந்த டாஸ்மாக்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவித்திருக்கிறேன். அதே மாதிரி சிங்கப்படை பெண்களை பாதுகாக்க உடனடியாக அறிவித்ததற்கும் நான் வரவேற்பு தெரிவிச்சிருக்கேன். மீனவர்களை மீட்டெடுக்க பாதுகாக்க அறிவிப்பு கொடுத்த முதல்வருக்கும் இந்த தமிழக அரசுக்கு என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன். அது போல இந்த மக்களுக்கு நாட்டுக்கு முன்னெடுக்கிற விஷயத்தை தேமுதிக என்னைக்கும் ஆதரிக்கும். அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் தமிழக மக்களுக்கு ஒரு தவறான பாதையை வழிவகுத்தாலோ காட்டினாலோ இளைஞர்கள் தான் இதை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப இளைஞர்களுக்கு நீங்க என்ன முன்னுதாரணமா சொல்றீங்க? அதுதான் நான் அன்னைக்கு கேட்ட கேள்வி. அதனால் குதிரை பேரம் இல்லை என்று சொல்லி முகத்தை மூடி சென்றது யார்? அதே போல இன்னைக்கு குதிரை பேரம் இல்லை என்பதை வெளிப்படையாக முதல்வர் அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு அதிமுக ஒரு குரூப்பை அவரே நேரடியாக சந்திக்கிறார். அது எந்த வகையில் நியாயம் என்பது இன்னைக்கு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில இடம்பெற்றவர்கள் எப்படி எந்த நிபந்தனை இல்லாமல் ஆதரவு தெரிவித்தார்களோ அதுபோல அதிமுக இருந்து பிரிந்து வந்தவர்கள் நிச்சயமாக நிபந்தனை இல்லாத ஆதரவு என்று தெரிவித்தால் அது வரவேற்கத்தக்கது. இல்லை என்றால் உறுதியாக அது குதிரை பேரத்திற்கு தான் அது வழிவகுக்கும். தமிழகம் இதுவரை காணாத அந்த குதிரை பேரம் நிச்சயம் நடக்கக்கூடாது என்பதை தான் அன்னைக்கு முதல்வரிடம் நான் சொன்னேன். அதனால பரிசீலிக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. எனவே உடனடியாக அந்த பண்டிட் அவர்களை இடைநீக்கம் செய்ததை தேமுதிக தமிழக மக்கள் அத்தனை பேருமே வரவேற்கிறோம். அதனால இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல உதாரணமாக நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அரசு அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை.